இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். புதன்கிழமை மாலை ஆராதனையிலே திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடை என்ன, திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணிகள் என்ன என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் திருச்சபையின் வளர்ச்சியின் தடைகள் என்று பார்க்கின்ற பொழுது மாய்மாலம் என்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணி ஆட்சிகளை விற்றார்கள். விற்று அதை அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி அவர்கள் கொண்டு வந்த போது விற்ற கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டார்கள். மீதமுள்ள பங்கை பேதுருவிடத்திலே கொண்டு வந்த போது பேதுரு நிலத்தை இவ்வளவுதான் வித்தீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு பங்கை வஞ்சித்து பேதுருவிடத்தில் கொண்டு வந்தபடியினாலே பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும், அங்கே அனனியா விழுந்து சாகிற காட்சியையும் குறித்து ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பெற்றவர்கள், அவர்களை ஆண்டவரை நன்றாய் அறிந்தவர்கள் எல்லாரும் தங்கள் காணியாட்சிகளை கொண்டு வந்து விற்று கொடுத்த போது இவர்கள் ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னபடியினாலே அங்கே கிடைத்த ஒரு தண்டனையை குறித்து நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, ஒருவேளை அவ்விதமான தண்டனை நமக்கு கிடைக்குமே என்றால் அநேகர் மிஞ்சி போக முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு கர்த்தருடைய சபையையும் நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், சில பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை மாய்மாலமாய் இருப்பதை நாம் நன்றாய் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தருக்காக எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் நினைத்து நம்மை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நம்மிடத்திலே அநேக குறைவுகளை நாம் காண முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை மோசேக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாய் காணப்பட்டபடியினாலே அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். தானியேல் தனக்கு கொடுத்த பொறுப்பிலே உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு திருச்சபையே, கர்த்தருடைய சபைகளில் வாசம் பண்ணுகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்றாட ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாகிய மாய்மாலமான அனுபவமாய் காணப்படுகிறதோ சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது, அவன் விழுந்து சொத்ததை அவன் மனைவி அறியாதபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி
அங்கே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணி உன்னுடைய கால்கள் வாசப்படியில் வந்திருக்கிறது, உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவளுடைய பாதத்தில் விழுந்து சீமனை விட்டாள் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அல்லது விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வருடைய அனுபவம் பொய் சொல்லுகிற ஒரு அனுபவம் அல்லது வாய்மாலமான ஒரு அனுபவம். இவ்விதமான அனுபவத்தினாலே திருச்சபையின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது திருச்சபையா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கு உண்மையாய் காணப்பட்டார்கள். அவர்களில் அநேகர் ஆண்டவரை பிரியப்படுத்தினபடினாலே ஆண்டவர் அவர்கள் மீது பிரியம் வைத்து சபை வளர்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். ஏனென்றால் அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனமுடையவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை அவர்களுக்குள்ளே காணப்பட்ட அப்படின்னாலே சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடையாய் காணப்படுகிற மாய்மாலம் நம்மிடத்திலே இருக்கிறதா? சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணி என்னவென்றால் ஆத்தும பாரம் வேண்டும் என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க வேண்டும். சிதறிப்போனவர்கள் எங்கும் துரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதி திருச்சபை சவுலால் துன்பப்படுத்தப்பட்ட அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். ஸ்தேவானை கொலை செய்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, சவுல் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இந்த சவுலை ஆண்டவர் ஒரு நாள் தொட்டார், பவுலாய் மாறிவிட்டான். ஆனால் அவனுடைய பழைய அனுபவங்களை பார்க்கின்ற பொழுது சபை துன்பப்படுத்தப்படுகின்ற காட்சி, விசுவாசிகள் எங்கும் சிதறி போகின்ற ஒரு காட்சியை குறித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய ஜனங்கள் சிதறிப்போன அந்த அனுபவத்திலே முடங்கி போகவில்லை, மாறாக எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பிரசங்கித்தார்கள் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய பணியின் நிமித்தமாய், நம்முடைய வியாபாரத்தின் நிமித்தமாய், நம்முடைய பிசினஸ் நிமித்தமாய் ஓரிடம் விட்டு ஓரிடம் செல்லும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் அங்கே காணப்படுகின்ற பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிற ஒரு குடும்பமாய் மாறிவிட வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் உடையார் குலத்தை சார்ந்தவர். அவர் ஒருவேளை தன்னுடைய பணியின் நிமித்தமாய், தொழில் நிமித்தமாய் தமிழ்நாட்டிலே ஈரோடு பகுதியிலே போய் அவர் குடியேறி இருக்கிறார். பாருங்கள், அங்கே கர்த்தருக்கென்று அந்த சகோதரியும் அவர்களும் ஊழியம் செய்து இந்த நாட்களிலே சபையை உருவாக்கி ஆண்டவருடைய நாமத்தினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டு அங்கே கர்த்தருக்கென்று பரிசுத்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ளே அறிவித்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அநேகரை அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஒரு காட்சியை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை ஆதி திருச்சபை துன்பப்படுத்தப்பட்ட பின்பு எல்லாரும் சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் முடங்கி போவதில்லை, மாறாக எங்கும் துரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். குறிப்பாக பிலிப்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான்.
பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இந்த அசுத்த ஆவிகள் சத்தத்தோட புறப்பட்டு சென்றது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, திருச்சபை வளர வேண்டும் என்றால் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் அநேக மிஷனரி இயக்கங்கள், மிஷனரி குடும்பங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருப்பது நிமித்தமாய் ஆத்துமாக்களும் ஆலயங்களும் கட்டி எழுப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே சபைகள் துன்பப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதில் உள்ளவர்கள் எங்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் திரளான ஆத்துமாக்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பிலிப்புவின் கரத்தினாலே ஆண்டவர் பிலிப்பை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி அநேகருக்குள்ளே காணப்பட்ட அசுத்த ஆவிகள் அலறி புறப்பட்டு ஓடின. முடவர்கள் நடந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், திமிர்வாதக்காரர்கள் அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவருடைய நாமம் பலமாய் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் சுவிசேஷ ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் தமது கிருபையினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் அநேகரை தம்மண்டை இழுத்துக் கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். பிலிப்பை வைத்து ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தபடியினாலே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்பதை பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருச்சபையின் வளர்ச்சிக்கு நான் ஒரு தடைக்கல்லாய் காணப்படுகிறேனா அல்லது திருச்சபை வளர்ந்து பெருகுவதற்கு நான் ஒரு காரணமான அல்லது காரணியாக காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதி திருச்சபை செபத்திலே உறுதியாய் காணப்பட்டபடியினாலே அப்போஸ்தலர்களினாலே ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். குறிப்பாக பிலிப்பினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம் காணப்பட்டது. ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி காணப்பட்டது. பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சபைகள் பெருகின என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் திருச்சபையிலே எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறோம்? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நான் தடைக்கல்லாய் காணப்பட்டால் என்னை மாற்றும் என்று கேட்போம். திருச்சபையின் வளர்ச்சிக்காக நான் செபிக்கிற ஒரு நபராய், செபத்திலே உறுதியாய் காத்திருக்கிற ஒரு நபராய் என்னை மாற்றும் ஆண்டவரே, திருச்சபை வளர்ந்து பெருக உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் கிராமத்திலே, இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை சொல்லுகின்ற பொழுது நற்செய்தியை கேட்கின்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய அற்புதங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் பாதையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விஷயம் ஆண்டவர் அற்புதம் செய்தது. அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது உபதேசம் பண்ணி இருப்பார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி இருப்பார், விசுவாசத்தை குறித்து சொல்லி இருப்பார். அதற்கு பின்பு அதை கேட்டவர்களுக்குள்ளே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை செய்திருப்பதை குறித்து நாம் சுவிசேஷ வாக்கியங்களிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நபராய் காணப்படுகிறேன்? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து லெந்தனும் நாட்களிலே நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே
தாழ்த்திக் கொள்வோம், கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமது சபை அல்லது கர்த்தருடைய சபை வளர்ந்து பெருக உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.